श्रीमद्रङ्गशटारिशम्यमिवरात् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 15வது நாள் 15வது பாசுரமான எல்லே இளங்கிளியே அனுபவிக்க போகிறோம். எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ சில்லன் அழையே எழுமின் நங்கைமீர் போதரு கின்னேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன்வா எரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். பொதுவாக எந்த ஒரு கிரந்தம் பண்ணாலும், அதாவது எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலும், இந்த மாதிரி பாட்டு கவிதையெல்லாம் எழுதும் பொழுது அந்த கிரந்தத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை பொதுவாக முதல்ல வரக்கூடிய அந்த கவிதையிலேயே எல்லாரும் சொல்லிடுவாள். அந்த மாதிரி திருவாய்மொழி அப்படின்ற பிரபந்தத்துக்கு முதல் 10 சாரம், அதாவது முதல் 100 பாட்டு சாரம், அந்த 100 பாட்டிலையும் முதல் 10 பாட்டு சாரம், அந்த 10 பாட்டிலையும் முதல் பாசுரம் சாரம், அந்த முதல் பாசுரத்துலேயும் முதல் வார்த்தை சாரம் அப்படின்னு திருவாய்மொழின்ற பிரபந்தத்துக்கு ஏற்ற முடியும். ஏன்னா உயர் வர உயர் நலம்னு ஆரம்பிக்கிறது, ஊன்ற வார்த்தையானது தாயாரை குறிக்கிறது. அதே மாதிரி ராமானுஜ மதத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த நூல். இந்த கிரந்தம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஆன்ற சப்தத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த ஆன்ற வார்த்தையானது பகவான் நாராயணனை சொல்கிறது. அதே மாதிரி இந்த திருப்பாவை மார்கழி திங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மான்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. மான்னா தாயார், மறுபடியும் ஊன்றதும் தாயார் தான், மான்றதும் தாயார் தான். தாயாரை பற்றி தாயாரே சொல்லக்கூடிய பிரபந்தமாக இந்த மார்கழி திங்களாகிய திருப்பாவை இருக்குது. இருந்தாலும் இந்த நடு பாசுரம், இந்த 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே. ஏன்னா இந்த பாசுரத்தோட ஆண்டாள் தன்னுடைய தோழிகள் எழுப்புறதை நிறுத்திடுறான். 3வது பாகத்துடைய கடைசி பாசுரம். இதுக்கப்புறம் பார்த்தேன்னா நந்தகோபுரம் எழுப்ப போகிறா, வாயில் காப்பான்னு சொல்லக்கூடிய துவாரபாலகர்கள் எழுப்ப போகிறா, பலராமன் எழுப்ப போகிறா, நப்பின்னை பிராட்டி எழுப்ப போகிறா, அப்புறம் கண்ணன் எழுப்ப போகிறான். இதுக்கப்புறம் பார்த்தேன்னா கண்ணனுடைய நேரடியாக உடல் சம்பந்தம் பெற்ற அவருடைய திருமாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய உறவினர்களை எழுப்ப போகிறான். இந்த பாசுரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திருமாளிகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட காதல் கொண்ட பக்தர்களை எழுப்பிண்டு வந்தான். அதனால் இந்த பாசுரமானது திருப்பாவைக்கு சாரமான பாசுரம்னு பெரியவர்களுடைய அனுபவம். ஏன்னா இந்த பாசுரத்தில் தான் ஒரு அடியார் பகவானுடைய பக்தனாகிய பாகவதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத காட்டி கொடுக்கக்கூடிய பாசுரம் இந்த எல்லை இளங்கிளியே பாசுரம். ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு முன்னுரை வைக்கிறேன் அப்படின்னா, இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய கதைகள், அனுஷ்டானங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 15வது தோழி எழுப்புறதுக்கு ஆண்டாள வாசலுக்கு வந்துட்டா ஏலே இளங்கிளியேன்னு கூப்பிடுறா. எல்லே அப்படின்னா இந்த தெற்கு தேசத்துக்கெல்லாம் போனால் ஏலே அப்படின்னு கூப்பிடுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு உரிமையில் நாம் தோழிகள் தோழர்கள் கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகஜமாக பேசிக்கிறோமே, அந்த மாதிரி ஏலே அப்படின்னு அவளை கூப்பிடுறாளாம். அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னா கிளி போலவலாம். ஏன்னா கிளி என்னைக்குமே நாம் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே பேசும். இந்த தோழியானவள் பெருமாள் பாசுரத்தை தவிர வேறு எதையுமே சின்ன வயசுலேருந்து கேட்கல. ஆண்டாள் மாதிரியே பெருமாள் கதைகளையே கேட்டு வளர்ந்தவ. அதனால் இவ பேசினாலும் சரி, செயல் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் பெருமாளுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒன்று பண்ண மாட்டாளாம். அதனால் இளங்கிளியே அப்படின்னு இவளை கூப்பிடுறா. ஒரு கதை சொல்லுவா, 2 கிளி இருந்து தான். ஒரு கிளி ரிஷிகளால் வளர்க்கப்பட்டு தான், ஒரு கிளி வேடன்கிட்ட வளர்ந்து தான். அந்த கிளி 2ம் சகோதரர்களாம். இந்த முனிவர்கிட்ட வந்த கிளி என்ன பண்ணித்தான், ஆற்றுக்கு வாங்கோ, உங்களுக்கு நான் அர்க்கியம் கொடுக்குறேன், உங்களுக்கு காலலம்பி விடுறேன், உட்காருங்கோ அப்படின்னு பணிவிட செஞ்சுதான். வேடங்கிட்ட வளர்கிற கிளி என்ன பண்ணித்தான், அவனை வெட்டுடா, குத்துடா, அடிடா அப்படின்னு அந்த தொழிலை கற்றுண்டுதான். ஏன்னா நாம் எந்த இடத்துல வளர்கிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணங்களும் செயல்களும் தான் நமக்கு வரும் அப்படின்றத சொல்லி காட்டக்கூடிய கதை தான் இந்த கிளி கதை.
ஆனால் ஏன் இவளை கிளின்னா, இவன் அந்த வேடன்கிட்ட வளர்ந்த கிளி மாதிரி இல்லை, முனிவர்கள்கிட்ட வளர்ந்த கிளி மாதிரி. ஏன்னா பெருமாள் கிட்டையும் பெருமாளுடைய அடியார்களிடத்துலையும் அவ்வளவு ஆசை கொண்டுள்ளவள். எல்லே இளங்கிளியே அப்படின்னு இவ கூப்பிடுறா. இந்த பாசுரம் பூர்த்தியாகவே வெளியில் இருக்கிற ஆண்டாள் கூப்பிடுறா, ஆண்டாளும் ஆண்டாளுடைய கோஷ்டியும் கூப்பிடுறா, எழுப்புறதுக்கு வரா. உள்ளே இருக்கிறவ உள்ளேந்தே பதில் சொல்கிறா. அப்படின்னா இவ இதுமேல் தூங்கலைன்னு தெரிஞ்சு போச்சு, இவ முழிச்சுன்ட்டா. இப்போ இவளோட கைங்கரியத்துக்கு வரணும். அதுதான் இந்த கதையுடைய, இந்த பாசுரத்துடைய கருத்து. எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, சில்லென்று அழையழ்மின், சில்லுன்னு கூப்பிடாத, கடியாத, இதை வந்துட்டேன். எப்பயுமே நாம் ஒரு காரியம் பண்ணாத போது தப்பு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கோபம் வந்துடும். நான் அப்படி பண்ணவே இல்லை, ஏன் என்ன சொல்கிறேன்னு நம்ம கேட்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தான் இவ தூங்கல் இன்னும் உறங்குதியோன்னு கேட்குறா. இவ தான் எழுந்து விட்டாளே, அதனால் சொல்கிறா, நான் இன்னும் தூங்கலை, சில்லென்று அழையழ்மின், அப்படி கூப்பிடாதீங்க. நங்கை மீர் போ தருகின்றேன், இதோ வந்துட்டே இருக்கேன். நங்கை மீர்னு உள்ளே இருக்கிறவோ ஆண்டாளையும் கோஷ்டியும் கூப்பிட்றா. நங்கை மீர்னா அழகியவர்களே அப்படின்னு அர்த்தம். நங்கை மீர் போதருகின்றேன், இதோ வந்துட்டே இருக்கேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டேவுன் வாயறிதும். வெளியில் இருக்கிற ஆண்டாள் சொல்கிறா, அம்மா நீ சொன்ன வார்த்தைகளெல்லாம் எனக்கு நன்னாவே தெரியும். பண்டேவுன் வாயறிதும், முன்னாடியே உன்னுடைய வாயிலிருந்து வந்த சொற்கள்லாம் நன்னாவே தெரியும், நீ ரொம்ப வலிமை படைத்தவ அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, நீங்களே வள்ளீர்கள், வள்ளீர்கள் நீங்களே. சரிம்மா, எனக்கு நான் திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்களே நல்லா தெரிஞ்சவளாக இருங்கோ, எனக்கு ஒன்றுமே தெரியாதவளாகவே இருக்கட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த க்ஷணம் இவ அதை உணர்ந்துடலாம். ஐயோ, வந்திருக்கிறது பாகவத கோஷ்டியாச்சே, இவாகிட்ட நாம் இப்படி பேசக்கூடாதே. வள்ளீர்கள் நீங்களேன்னு சொன்னவ உடனேவே நானே தான் ஆயிடுக, அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்கோ, நான் உங்களை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நானாக தான் அந்த மாதிரி, நானே தான் வள்ளீர்கள், நான் தான் ரொம்ப பெரிதனம் பண்ணி பேசின்னு இருக்கேன்னு இல்லாத தப்பை ஏறிட்டுக்கிறது தான் இந்த பாகவதனுடைய லட்சணம், அடியாருடைய லட்சணம். ஏன் அப்படின்னா, பெருமாளுக்கு தன் பாகவதர்களிடத்தில் அளவு கடந்த பிரீத்தி உண்டு. தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துப்பேர், தன்னுடைய அடியாருக்கு பாகவதாளுக்கு கஷ்டம் வந்தால் பெருமாள் பொறுத்துக்க மாட்டேன்றத சினத்தினால் தென்னிலங்கைன்ற இடத்துல பார்த்தோம். அதாவது ராவணன் அனுமார் மேலே அம்படிக்கிறான், அது பொறுக்காமல் கோபத்தை வர வச்சுட்டு பெருமாள் ராவணனோட சண்டை போட்டார்னு பார்த்தோம். இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பாகவதர்களுக்குள்ள, அதாவது பெருமாளை விட்டுடுங்க, ரெண்டு அடியார்களுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஒரு தன்மையானது, வித்தியாசமானது, அபிப்பிராய பேதம் வந்தாலும் அந்த ஒவ்வொருவரும் எப்படி நடந்துக்கிறான்றது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். நானே தான் ஆயிடுக அப்படின்னா, முதல் கதை எடுத்துக்கிறார். ராமன் காட்டுக்கு போயாச்சு, பரதன் தன்னுடைய மாமா வீட்டிலேருந்து வந்தாச்சு. வந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான், மந்திரை கேட்டதுனால தான் பண்ணான், கைகேயி தான் காரணம், தசரதன் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு வரா. அப்போ பரதன் சொன்னாலாம், எதுக்கு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்கோ, நான் பண்ண பாபம் எனக்கு என்னால் நேர்ந்தது தான் ராமன் இந்த மாதிரி காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை, அதனால் மற்றவா மேலே தப்பு கிடையாது, மத் பாப்பமேவா, இந்த ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் என்னுடைய பாப்பம்னு பரதன் தான் தப்பே பண்ணலைன்னா கூட தான் மேலே தப்பை ஏறிட்டுண்டான். இதுதான் வைஷ்ணவ லட்சணம். அதாவது ஒரு வைணவன் ஒரு அடியார்னு இருக்கணும் அப்படின்னா முதல் லட்சணம், நாம் தப்பே பண்ணலைன்னாலும் நம்ம இடத்துல யாராவது தோஷம் சொன்னால் அதை ஒத்துக்கணும். ஏன்னா மறுபடியும் நாம் அவளை தப்பு சொல்லிட்டோன்னா அவளும் பாகவதாலாக இருந்தான்னா அவகிட்ட நாம் அபச்சாரப்பட்டுடுறோம். பெருமாள் சொல்கிறார், நான் எந்த தப்பை வேணாலும் பொறுத்துப்பேன், என் அடியார்கிட்ட பண்ணுற தப்பை பொறுத்துக்க மாட்டேன், அதுக்கு பரிகாரம் அவாகிட்ட கேட்கக்கூடிய மன்னிப்பு. இதை ராமாயணத்தில் பல இடத்துல நம்ம பார்க்கலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ராமனே சொல்கிறான், நதியின் பிழை என்று விதி பண்ண வேலை நான் காட்டுக்கு வந்தேன்னு ராமன் சொல்கிறார். மூணாவது விஷயம் பார்க்கணும், பரதன் ராமனை சேவிக்கிறதுக்காக காட்டுக்கு வரார். லக்ஷ்மணன் சொல்கிறான், அப்பா ராமா, அவன் நாட்டில் தான் நம்மளை வாழ விடலை, இப்போ காட்டிலையும் வாழ விடாமல் காட்டையும் அவன் அபகரிச்சுக்கிறதுக்காக வரான்னு சொல்லி கோபமாக பேசுகிறான் லக்ஷ்மணன். அப்போ ராமன் சொல்கிறார், லக்ஷ்மணா கோச்சிக்காத, பரதன் நான் சொன்னால் உனக்கே கூட ராஜ்யத்தை கொடுத்துப்பான் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் உணர்ந்து பரதன் வந்த உடனே பரதனை கட்டி பிடிச்சிட்டு தான் பேசினதுக்கெல்லாம் பரதன்கிட்ட பரிகாரமாக அவனுக்கிட்ட அபசாரக்ஷமாபணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி லக்ஷ்மணன் பரதன்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் கூட தீர்த்துக்கிறார். அதனால் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உள்ள விஷயம் தெரிஞ்சுது. இது முதல் கதை. ரெண்டாவது கதை, பெருமாளுக்கு சுக்ரீவன் உபகாரம் பண்ணுறேன்னு ஒத்துண்டான். மழை காலம் போன உடனே நான் சேனையெல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு. ஆனால் மழை காலம் நின்று போச்சு, சுக்ரீவன் ஏற்பாடு எதுவும் செய்யலை, பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார், லக்ஷ்மணன் அனுப்புகிறார். லக்ஷ்மணன் கோபத்தோட சுக்ரீவனுடைய அரண்மனைக்குள்ளே வரான். அவ்வளோ கோபத்தோடு தன்னுடைய வில்லுடைய நாணை லக்ஷ்மணன் தட்டுறான். அந்த சத்தத்தை கேட்டு சுக்ரீவன் பயந்துடுறார். உடனேவே என்ன பண்ணுறார், தாரையை விட்டு அனுப்பிச்சு லக்ஷ்மணனுடைய கோபத்தை கலைக்கிறார் பெருமாள். யார்? சுக்ரீவன். அப்போது அனுமார் சொல்கிறார்,
இந்த மாதிரி தப்பாக எடுத்து சுக்ரீவனே கேட்டுக்கிறான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இதுக்கு தான் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கேன், கொஞ்சம் காலதாமதமாக எடுத்து லக்ஷ்மணா என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறார். இதை கேட்ட உடனேவே லக்ஷ்மணன் சொல்கிறார், ராமன் கஷ்டப்பட்டதுனால நானும் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன், என் மேலேயும் தப்பு இருக்குது, என்னையும் நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு ராமனும் சுக்ரீவனும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட தன்மை இதனால் பாகவத லட்சணம் தெரியறது. மூணாவது விஷயம் பார்க்கணும், வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. பெருமாள் என்ன பண்ணுறார், சுக்ரீவனுக்கு கூட சேர்ந்து நான் வாலியை வந்து உனக்கு அழிச்சு தரேன் அப்படின்றார். முதல் நாள் போருக்கு போகிறான், முதல் நாள் சுக்ரீவன் அடிபட்டு வந்துடுறான். ரெண்டாவது நாள் ராமன் சமாதானம் சொல்கிறார், எனக்கு வித்தியாசம் தெரியல அதனால் ஆயிடுத்து. ராமனுக்கு போய் வித்தியாசம் தெரியாமல் இருக்குமா? பெருமாளாச்சே, அவருக்கு போய் யார் வாலி சுக்ரீவன் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. அடுத்த நாள் போரில் மாலையை போட்டு சுக்ரீவன் அனுப்புகிறார். ஏன் முதல் நாள் போரில் சுக்ரீவன் அடிவாங்க வச்சார் அப்படின்னா, அனுமார் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்துட்டு சுக்ரீவன் கிட்ட கூட்டின்னு வரைச்சு சுக்ரீவனும் ராமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ தான் அறிமுகமாயிக்கிறா. அப்போது சுக்ரீவன் ஒரு மரத்தை உடச்சி ராமனுக்கு உட்காந்துக்கிறதுக்கு ஆசனம் கொடுக்குறார், லக்ஷ்மணனுக்கு ஆசனம் கொடுக்கல. இது பெருமாளுக்கு கஷ்டமா, என்னுடைய தளபதி மாதிரி என் கூட வந்திருக்கான் லக்ஷ்மணன், என்னுடைய அடியாரவன், அவனை சுக்ரீவன் ஒழுங்காக கவனிக்கலையேன்னு பெருமாளுக்கு கஷ்டமா. அதனால் இந்த அபச்சாரத்துக்கு அவனுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வாலி கையால் அடிவாங்க வச்சார்னு ஒரு சூக்ஷ்மமான கதையும் பெரியவர்கள் இந்த இடத்துல சொல்லுவா. கடைசி கதை பார்க்கணும். விபீஷணன் வந்துட்டான், கடற்கரையில் ஒரு மந்திராலோசனை நடந்துட்டுருக்கு. விபீஷணன் என்ன ராமன் கிட்ட போய் சேருங்கோ அப்படின்னு சுக்ரீவனை முன்னிட்டு சொல்கிறார். சுக்ரீவன் முதலிய அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை நோக்கி சொல்கிறார். நேராக ராமன் கிட்ட போய் ராமன் கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லலை. விபீஷணன் சுக்ரீவன் மூலமாக ராமன் அடைய பார்க்குறார். அப்போது ராமன் கூட்டு ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயமும் கேட்குறார். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறா. சுக்ரீவன் கூடவே கூடாது, அவன் ராட்சசன் இடத்துலேருந்து வந்திருக்கான், எதிரின் சேனையிலேருந்து வந்திருக்கான், அதனால் அவனை நம்மளுக்குள்ளே வச்சுட்டா நம்மளுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சுக்ரீவன் வேண்டான்னு சொல்கிறார். அப்புறம் ராமன் சமாதானம் சொல்லி விபீஷணன் ஏற்றுண்டார்ன்ற கதை. அப்போது கடைசியில் சுக்ரீவன் சொல்கிறார், விபீஷணனை நீ ஏற்றுன்ட்டே ராமா, நானும் அவனை பற்றி என்னமோ தப்பெல்லாம் சொல்லிட்டேன், அவன் இப்போ தான் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காட்டுற அளவுக்கு பாசத்தை அவன்கிட்ட காட்டாமல் இருந்துடாத, எங்களுக்கு எவ்வளவு ஆசையும் காதலும் பாசமும் நீ காட்டுறையோ அதுக்கு துல்லியமாக அதே அளவுக்கு எல்லாத்தையும் விபீஷணனுக்கும் நீ காட்டணும்னு சுக்ரீவன் ராமன் இடத்துல பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் பார்த்தேன்னா தனக்கு ஒரு பாகவத இடத்துல வேற ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை எப்படி திருத்திண்டு தன்னை மாற்றிண்டு அந்த பாகவதாலோட சேர்ந்து வாழணும் அப்படின்றத காட்டி கொடுக்கறது தான் பாகவத லட்சணம். நாம் ஒருத்தரை வெய்யறோம் திட்டறோம் அப்படின்னா அவன் நம்மளுடைய பாபத்தை எடுத்துக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளை ஒருத்தர் திட்டரா வெய்யறா அப்படின்னா நம்ம பாபத்தை அவள் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். அதனால் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கணும், யாரையும் திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கோப்பக்கூடாது, மனசால கூட அவளைக்கிட்ட தோஷம் நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் பாகவத லட்சணம். அப்படின்னா பாகவதன்னா யாருன்னா ஆழ்வார் சொல்கிறார், எத்தனை நலம் தானில்லாத சண்டாளர்களாகிலும் மணிவண்ணர்க்கு ஆளென்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் மடிகளே. அவன் எவ்வளவு வானாலும் கீழ் ஜாதியில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், மேல் ஜாதியில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், அவன் என்ன காரியம் வேணாலும் பண்ணட்டும், என்ன தொழில் வேணாலும் பண்ணட்டும், ஆனால் அவன் எம்பெருமானுடைய பக்தன் என்றால் அந்த எம்பெருமானுடைய பக்தன்ற ரீதியில் நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எவன் கொடுக்க தவறுகிறானோ அவன் பாபத்தை செய்தவன். அப்படிப்பட்ட அடியார்களை கொண்டாடக்கூடிய அடியார்களை நான் கொண்டாடுகிறேன், அந்த அடியார்கள் கோஷ்டியில் நான் கடைசியானவன் நம்மாழ்வார் சொல்கிறார். இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார், செல்வ தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. இந்த திருச்சேரைன்ற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை யார் யாரெல்லாம் போய் சேவிக்கிறாளோ அவளுடைய திருவடிகளெல்லாம் நான் ஏன் தலையால் தாங்குறேன் அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்கிறார். தொண்டரடி புடிகள் தான் அற்புதமாக சொல்கிறார். இனி காலத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, அமரவோர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். பிராமண ஜாதியில் பிறந்திருக்கேன், வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டேன், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு மீறி ஒரு அறிவாளியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேறு ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, வேறு தொழில் செய்பவனாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் உண்மையான பகவத் பக்தனாக இருந்தால், பெருமாளே எல்லாம், பெருமாளை தவிர வேறு கதி கிடையாதுன்னு அப்படி ஒருத்தர் இருந்தால், அவாகிட்ட இந்த அறிவாளியாங்க எல்லா வேதத்தையும் படித்த பிராமணன் அபச்சாரப்பட்டால் அந்த படிப்புக்கு பிரயோஜனம் இல்லை, அவனும் புலையர்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆகவே எந்த ஜாதி கிடையாது, தொழில் கிடையாது, எதுவுமே கணக்கு கிடையாது. பாகவதன் அப்படின்னு வந்தால் எல்லாரும் பெருமாளுடைய பக்தன்ற ரீதியில் சமம். ஆனால்
அவரவர் குலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில தொழில்கள் இருக்குது, ஒரு சில செயல்கள் இருக்குது. அது சாஸ்திரத்தில் சொன்னபடி அவாவா செஞ்சு தான் ஆகணும். அதில் வேறுதல் மாற்றுதலே கிடையாது. ஏன்னா கட்டளைப்படி நாம் நடந்து ஆகணும். அதுதான் பெருமாளுக்கு பிடிக்கும். அதுக்காக நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற எண்ணம்லாம் வந்ததுன்னா அது பெருமாளுக்கு உகக்காது. பாகவதர்கள் விஷயத்தில் பேதம் கூடாது. இது மொத்தத்தையும் சொல்லக்கூடிய பதம் நானே தான் ஆயிடுகன்ற வார்த்தை. ஏன் இவ்வளோ எடுத்துட்டேன்னா இந்த விஷயத்தை நாம் இன்றைக்கி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய். இப்படிப்பட்ட பாகவத ஸ்வரூபத்தை வெளிக்காமிச்ச அந்த பெண் சொல்கிறா, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. சீக்கிரம் போருமா வாமா, நாழி ஆயிடுத்து, உனக்கு எதுக்கு வேறு உடையெல்லாம், நீ இதுலேயே அழகாக தான் இருக்க, உனக்கென்ன வேறுடையை அப்படின்னு இவா சொல்கிறா. உள்ளே இருக்கிறவ கேட்குறா, எல்லாரும் போந்தாரோ, நீங்கள் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு உள்ளே இருக்கிறவ கேட்குறா. போந்தார் போந்து எண்ணிக்கொள், வந்துட்டாலா வரலையான்னு நீனே வெளியில் வந்து பார்த்து எண்ணிக்கொள், கணக்கெடுத்துக்கோ. ஏன்னா நம்ம எல்லாரும் எதுக்கு போனோம், உனக்காக காத்துருக்கோம். வல்லானை கொன்றானை, வலிமையான யானையை கொன்றவன். கோலையா பீட்டம்னு கம்சனுடைய யானைக்கு பேர், பட்டத்து யானைக்கு பேர். அத பெருமாள் அழிக்கிறார். வல்லானை கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. மாற்றாரைன்னு பதம். மாற்றாரைனா துஷ்டர்கள், அதாவது பெருமாளுக்கும் பெருமாளுடைய அடியார்களுக்கும் தீங்கு நினைப்பவர்கள். அவர்களை மாற்றழிக்க வல்லானை, அவர்களை வேரோடு அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவனை அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கே மாற்றானை அப்படின்னும் ஒரு உரையாசிரியர் அர்த்தம் பண்ணுறார். அப்போது மாற்று ஆணைன்னு அர்த்தம் பிரியும். வல் ஆணை கொன்றானை, மாற்று ஆணை மாற்றழித்த வல்லானை அப்படின்னா குவலையா பீடத்தை அழித்தவன், கஜேந்திர ஆழ்வான்னு சொல்லக்கூடிய யானையை முதலை இடத்திலிருந்து காப்பாற்றியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். இதே தான் திருமங்கை ஆழ்வார் ஓர் ஆணை கொன்று ஓர் ஆணை கொம்பொசித்து ஓர் ஆணை கோள் விடுத்த சீரானை அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட வல்லானை கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை. 5வது பாசுரத்தில் மாயன்ற பதத்துக்கு என்னெல்லாம் அர்த்தங்களை கொண்டாடினோமோ அந்த மொத்த அர்த்தமும் இந்த இடத்துல உண்டு. அப்படிப்பட்ட மாயனை பாடேலோர் எம்பாவாய், பாடறதுக்காக வாமான்னு சொல்லி தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் மாண்டாள் இதோட எழுப்பிட்டா. இதுக்கப்புறம் மேலே பெருமாளுடைய திருமாளிகைக்கு போய் ஒவ்வொருத்தரையாக எழுப்ப போகிறா. ஆக இந்த பாசுரம் நடுநாயகமான பாசுரம். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, பாகவதர்களிடத்தில் நாம் அபச்சாரம் படக்கூடாது, செய்தால் அவர்களிடத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றது தான் சாஸ்திரம். அதுதான் ஆண்டாளுடைய கருத்து. சதமகமனி நீலாச்சாரு கல்லாரகஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹோ அலக வினீதாபிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.